கூட்டுறவுத்துறை நந்தவனம் கிராம பகுதியில் வந்து வசித்து வரோம் சார். கடந்த 15 வருஷமாக வசித்து வரோம். நாங்கள் என்கேஜி 67 சாலை விரிவாக்கத்தின் போது கடந்த வந்து ஒரு 84 குடும்பம் இங்கே வசித்து வரோம். கடந்த எம்எல்ஏ ராஜசேகரன் அவர்கள் வந்து இன்றைக்கி இடம் வச்சு கொடுத்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 15 வருஷமாக சாலை வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதி, எந்த வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதி எந்த வசதியுமே இல்லாமல் 15 வருஷமாக நாங்கள் வாழ்ந்து வரோம். இதில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வந்து கொடுத்து கோரிக்கை எடுத்திருக்கோம். அவர் வந்து நல்ல முறையில் எனக்கு செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்களில் வயசு குழந்தைகள் வரையும் வயசானவங்க வரையும் எல்லாமே நாங்கள் வாழ்ந்து வரோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம், இது பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் நிறைய பேர்த்த தீண்டி இருக்குது, பாம்பு கடிச்சு இந்த மாதிரி விவசாய பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், தண்ணி இந்த மழை தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலை பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களால் போக முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேதமடைஞ்சு ரொம்ப நடந்து போகிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்களால் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சிறு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் கடந்த 15 வருஷமாக சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, நாங்கள் காவேரி கரை ஓரத்தில் தான் வாழ்ந்து வரோங்கிற பேர் தான். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி கூட எதுவும் கிடையாது. நாங்கள் பல முறை வந்து நிர்வாகத்தில் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க.